ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஈஸியாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் இவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சுத்தமாக நீட்டாக கழுவி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த வெண்டைக்காயோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் அதை கட் பண்ணி தனியாக எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதியோட தான் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுங்க. இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை அதை போட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக பொடி பண்ணி எடுங்க. இப்போ நான் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அது ஹீட்டான உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் ஹீட்டான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாம் நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க அந்த ஆயிலோட. இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வரும். அந்த பிசு பிசுப்பு தன்மை குறையிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் தான் இதில் நீங்கள் சுவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா அந்த வெண்டைக்காய் எல்லாம் கலந்து வரணும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம 2-3 மினிட்ஸ் அதில் மூடி வைக்கலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி திருப்பியும் 1 டைம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம மூடி வைக்கணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு திருப்பியும் நம்ம 2 மினிட்ஸ் அதை மூடி வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், அந்த வெண்டைக்காயில் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த வேர்க்கடலை, அந்த பொடியை நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெண்டைக்காயோட அந்த வேர்க்கடலையோட பவுடர் எல்லாம் சேர்ந்து வரணும். அந்த நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு நான் இன்னொரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.